உடல்நலக்குறைவால் டெல்லியில் காலமானார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். 7 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என நடுவண் அரசு அறிவிப்பு. மன்மோகன் சிங் மறைவுக்கு மருத்துவர் ராமதாஸ் இரங்கல். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமானவர் என புகழாரம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு. அமைச்சர் கோவி செழியன் உறுதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்த தகவலை வெளியிட்ட அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க அன்புமணி வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்து அண்ணாமலை போராட்டம். தங்கம் விலையில் பவுனுக்கு 200 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 57,200 ரூபாய்க்கு விற்பனை. மண்டல பூசை நிறைவடைந்ததை அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவில் திருநடை அடைப்பு. மகரவிளக்கு பூசைக்காக மீண்டும் 30ஆம் தேதி திறப்பு. மதுராந்தகம் அருகே அவசர ஊர்தி கவிழ்ந்ததில் 6 பெண்கள் காயம். தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே நடைபெறும் அகழாய்வில் சுடு மண்ணாலான முழு பானை மற்றும் தட்டுகள் கண்டெடுப்பு.